ஷடோஜா, நானும் என் தங்கச்சியும் விவசாயம் பண்ண போறோமா? என்னது விவசாயமா? கீழே வந்தத குனிஞ்சு எடுக்க கூட முடியல. என்கிட்ட இடுப்பு வலிக்கு அடுப்பு வலிக்கு நீட்டு இப்ப விவசாயம் பண்ண போறேங்கறிய? அதுவும் கம்பு கல்கெல்லாம் பறக்கிட்டு கிளம்பி இருக்கிய. இத தூக்கிட்டு தோட்டத்துக்கு போறதுக்குள்ளேயே இடுப்பு ஒடிஞ்சாலும் ஒடிஞ்சிர பாத்துக்கிடுங்க. ஷடோஜா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. முதல் நாள் முதலில் வேலையை ஆரம்பிக்க போறோம். அவசகுணமா இப்படி பேசினா விவசாயம் எப்படி விளங்கும்? நீங்களாம் இப்படி தூக்கிட்டு போனா விவசாயமே விளங்காது. ஐயோ ஷடோஜா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. வாயில அடி. யார் வாயில அடிக்கணும்? வாங்க பக்கத்துல அடிக்கேன். யால சரோஜா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? பாட்டி, எங்க பாட்டி தான் இப்படி கிளம்பி இருக்காங்க. நீங்களுமா? இப்போ உங்க ரெண்டு பேருக்கு இந்த விவசாயம் தேவைதானே? உங்களுக்கு என்ன வீட்டுல சோறு தண்ணி இல்லாம இருக்கு? எல்லாரும் சோறு தண்ணி இருக்குன்னு வீட்டுல சொகுசா இருந்துட்டா பின்னாடி வரும் சங்கதி இருக்கு சோறு இல்லாம போயிடுமா? அத உணர்ந்துதான் நாங்க ரெண்டு பேரும் ஏர் கலப்பையோட கிளம்பி இருக்கோம். நீங்க ரெண்டு பேர் மட்டும் யாரையும் கலப்பையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சுன்னா எல்லாத்துக்கும் சோறு கிடைச்சிருமா? பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பாட்டி. முதல்ல இந்த கம்பத்துக்கு தூரம் எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. ஷடோஜா, சோறு போடுற தெய்வத்தை அப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் எங்க தெய்வத்தை பேசுனேன்? இதோ இந்த ஏர் கலப்பதான் பல ஆயிரம் மக்கள், பல லட்சம் மக்கள், பல கோடி மக்களுக்கு சோறு போடுதுமா. இத தொட்டு கும்பிடணுமே தவிர தூர தூக்கி போடுன்னு சொல்லக்கூடாது. பாட்டி, உங்களுக்கு வயசு ஆயிட்டு பாட்டி. உங்களுக்கு என்ன வீட்டுல சோறு போடலையா? இத்தனை வயசுக்கு மேல எதுக்கு நீங்க விவசாயம் பண்ண போறேன்னு கிளம்பிட்டு இருக்கிய? சித்தி என்னை பத்தி என்ன நினைப்பாவே? உங்களை வேலைக்கு அனுப்பிட்டோன்னு நினைக்க மாட்டாவே? ஏல வானரு, நாங்க வேலைக்கு போகல. வேலைக்கு போகல, வேற எங்க பையனை எடுத்து போறியே? ஏல வானரு, அக்காவோட தோட்டம் இருக்காம்ல, அந்த தோட்டத்துல தான் நாங்க போய் ஏர் உழுது விவசாயம் பண்ண போறோம். ஆமாமா, முதல் விதையை விதைக்க போறோம். பாட்டி, அதெல்லாம் ஆள் வச்சு பண்ண வேண்டியதானே பாட்டி? நீங்க எதுக்கு போறிய? பணம் வச்சிருக்கீங்களா? ஷடோஜா, நாங்களே உழைப்போம். ஒரு தோட்டத்தை நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிடுவீங்க. வேற ஆளே உங்களுக்கு தேவைப்படாது. ஏல சரோஜா, நாங்க ரெண்டு பேரு அப்புறம் என் புருஷே வரேன் இருக்காவ. கிழவனார் தான் விவசாயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி தரேன்னு இருக்காவ. அவர் ஒருத்தரே போதும் 10 ஆளுக்கு சமம். அவிய அப்பா தாத்தாலாம் விவசாயி, அதனால எங்க வீட்டு கிழவனாருக்கும் விவசாயம் தெரியும். அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. அவர் பாத்துக்கிடுவாரு, வேலை யார் செய்யுது? ஷடோஜா, நானே தங்கச்சி, அப்புறம் குழந்தை நாரு. யார் அந்த நாரு? ஏல வானரு, என் புருஷனை தான் சொல்லியாவ. ஷோ, முடியல. வேற? அப்புறம் மாமா வரேன்னு சொல்லியிருக்காருடா. மாமாவா? யார் அந்த மாமா? ஏல வானரு, 80 வயசு ஆகி நம்ம ஊருக்குள்ள கல்யாணம் முடியாம இருக்காருல, உன்னைய கூட பொண்ணு பாருன்னு சொல்லுவாரு, அந்த மாமா தான். அம்மம்மா, இது என்ன விவசாய கூட்டமா இல்ல முதியோர் இல்ல கூட்டமா? ஒரே கிழட்டு கட்டையெல்லாம் இருக்கு என்ன? ஷடோஜா, எங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்குதுமா. நீங்களா சின்ன பிள்ளையில விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. நாங்க வயசானவியல் பொறுப்பா இருக்கோம். பொறுப்பா இருப்பிய பாட்டி, ஆனா வேலை செய்து யாரு? நாங்களே செய்வோமா. நீங்க செய்ய பாட்டி, ஆனா வயசாகி போச்சு, உடம்பு ஒத்துக்கிடணும்ல. அவ்வளவு எலும்பா உதிர்ந்துற போது. இந்த ஏர் கலப்பையில தூக்கிட்டு போறதுக்குள்ளேயே மூச்சு வாங்கி போயிடும். ஒழுங்கா இதுக்கு ஒரு ஓரமா வச்சுட்டு வீட்டுல இருங்க. இல்லனா ஆள் வச்சு விவசாயம் பாருங்க, யார்கிட்டயா குத்தகை கொடுங்க. நீங்க நான் தான் செய்வேன்னு போனியே, சித்தப்பாக்கு போன் அடிச்சு விடுவேன். ஐயோ வேண்டாமா, அப்புறம் அவன் அங்க இருந்து ஓடியாந்து என்னைய கூட்டிட்டு போயிருவான். என்னால அந்த ஊர்ல போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியாது, மூச்சு முட்டி போயிரும். இப்ப என்ன ஆள் வச்சு விவசாயம் பார்க்கணும், அவ்வளவுதானே. நாங்க ஆள் சேர்த்துக்கிறியம்மா, நீ வரியா? நான் வரேன், நானும் வர முடியாது. சரிம்மா, உங்க வீட்டுல இருக்க மாடு தரியா? காளை மாடுதான் வேணும், ஏர் கலப்பையில கட்டி உழுறதுக்கு. முதல்ல நீங்க உளுந்தரா போய் சேருங்க. மாடு வேணா சேகர ஓட்டி கொண்டு விட சொல்லி. ஏல வானரு, உங்க வீட்டுல காளை மாடு இருக்காக்கா? இருக்கு பாட்டி. ஒழுங்கா ஏர் உழுதுட்டு மாடை சேப்டியா கொண்டு வீட்டுல சேர்த்துருங்க. சரிம்மா, அதெல்லாம் நாங்க சரியா பாத்துக்கிடுவோம். நீங்க போய் முதல்ல தோட்டத்துல சேருங்க. சேகர மாட்டை கூட்டிட்டு வர சொல்லி. சரிம்மா ஷடோஜா, புதுசா நாங்க இன்னைக்குதான் உள்ள போடோமா. நல்லா ஆழமா பார்த்து உழுங்க பாட்டி. என்னலாம் சொல்லியா? ஆழமாவா? வேதவதைக்கு என்ன ஆழமா தான் உழணும். போங்க போங்க போய் உழுங்க. சேகரே மாட்டை ஓட்டிட்டு வருவான். சரிம்மா, மாட்டுக்கு நல்லா ஆரத்தி சுத்தி பொட்டு வச்சு அனுப்பி விடுமா. ரொம்ப அவசியம். நல்லா பவுடர் வச்சு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அனுப்பி விடுங்க. எனக்கு என்ன ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலை பார்க்கறீன்னு தோணுது. இதெல்லாம் ரொம்ப தேவையான வேலைதாம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீ வாடியாம்மா தோட்டத்துல வேலை பாக்குறதுக்கு? நான் இப்ப வரல பாட்டி, நான் வேணா பிறகு வரேன். சரிம்மா, தம்பி சேகர்கிட்ட ஒரு பாட்டில்ல மோர் மட்டும் கொடுத்து விடு, நாங்க போயிட்டு வரோமா. விவசாயி விவசாயி நாங்கள்
விவசாயி. காட்டுல இருக்க செயினை காட்டுக்குள்ள எவனும் அக்காம இருந்தா சரி. இந்த வயசுல இந்த ரெண்டு கிழவிக்கு தேவைதானே இது? திங்க ஊர்ல சோறு உறங்க ஊர்ல மூட்டைங்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருக்க முடியல போல, பேதிதான் இருக்கு. புழுக்கை, ஏய் புழுக்கை, புழுக்கைமா. என்ன பாட்டி? பாட்டி என்ன இது? இதெல்லாம் தூக்கிட்டு எங்க போறீங்க பாட்டி? பார்க்கவே காமெடியா இருக்கு. ஏ புழுக்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சோறு போடிய தெய்வம், இதுக்கு மரியாதை கொடுக்கணும். தொட்டு கும்பிடு. போங்க பாட்டி, சொன்னதே செய் புழுக்க. சரி, தொட்டு கும்பிடுறேன். போதுமா பாட்டி? ஏ புழுக்க, நானே என் தங்கச்சியும் சேர்ந்து விவசாயம் பண்ண போறோம். நீங்களா பாட்டி? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எதுக்கு பாட்டி? தங்கச்சிமா, என்னம்மா எவ பார்த்தாலும் நம்மள இதையே சொல்லியா? நம்மளுக்கு என்ன அவ்வளவா வயசாயிட்டு? ஜஸ்ட் 72 தானே ஆகுது. எவ்வளவு கேட்டாலும் உனக்கு வயசாயிட்டு வயசாயிட்டுன்னு சொல்லியாளுவ. அங்க என்னடானா சடஜா வயசாயிட்டு எதுக்கு இதை தூக்கிட்டு போறிய வயசான காலத்துலன்னு கேக்கா. இங்க என்னடானா இந்த புழுக்கு கேக்குது. ஏக்கா, நம்மளுக்கு வயசுலாம் ஆவலக்கா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான். மாமா பாருங்க, 80 வயசுல தான் கல்யாணம் முடிக்க பொண்ணு தேடிட்டு இருக்காவ. அதுக்கு பார்க்க போனா நம்மளாம் சின்ன பிள்ளைகள் தான்க்கா. என்ன, என் தலையில நரமுடி வந்துருச்சு, உங்களுக்கு முடி இல்லாம போச்சு. அதனாலதான் அவியல்களுக்கு அப்படி தெரியுதுக்கா. இது இல்லன்னா நம்மள யாராவது வயசானவியன்னு சொல்லுவாங்களா? நாளையில இருந்து நான் டை அடிச்சிருக்கேன்க்கா. தங்கச்சி மாப்ப நானு. ஏக்கா, நீங்க ஒரு டோப்பா முடி வாங்கி வச்சிருங்க. ஐயோ, அப்புறம் எல்லாரும் டோப்பா மண்டேன்னு சொல்லுவாவடா. ஏன் டோப்பா மண்டேன்னு சொல்றீங்க? வளர்ந்துட்டுன்னு சொல்லுங்க. ஒரே நாள்ல எண்ணெய் தேய்ச்சேன், கொத்து கொத்தா வளர்ந்துட்டுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு எண்ணெயை காய்ச்சி கொடுங்க, அது ஒரு பிசினஸ் ஆயிரும். இப்பெல்லாம் அப்படித்தானக்கா விக்காவ. இல்லம்மா தங்கச்சி, இதுதான் எனக்கு இயற்கை அழகு. அழகுதான்க்கா, அழகுக்கு கூட கொஞ்சம் அழகு சேர்த்துருவோம். பாட்டி என்ன புழுக்க? பாட்டி எதுக்கு பாட்டி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, விவசாயம் பண்ண போறோம். நீங்க எப்படி பாட்டி பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல. வயசானா என்ன, எங்களோட அழகும் ஸ்டைலும் இன்னும் எங்களை விட்டு போகல. அழகு ஸ்டைல் மட்டும் இருந்தா போதுமா? தெம்பு வேணும் பாட்டி. அதுவும் விவசாய வேலை பார்க்கறதுக்கு நிறைய தெம்பு வேணும். நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாட்டி. அப்படியா புழுக்க? இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியே, தங்கச்சி கையில என்ன வச்சிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாட்டி இது எதுக்கு பாட்டி? அடா, இதோட பேரே உனக்கு தெரியாது. விவசாயத்தை பத்தி மட்டும் உனக்கு தெரியுமோ? இல்ல பாட்டி, நான் போன்ல பாத்திருக்கேன். விவசாயம் பண்றவங்க வெயில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை பாட்டி, உங்களால பார்க்க முடியாது. ஆமா, பலாயிரம் தோட்டத்துக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு வந்தவ. நீ சொன்ன உடனே நாங்க அப்படியே கேட்டுக்கிடணும். புழுக்க, உனக்கே விவசாயத்தை பத்தி ஒழுங்கா தெரியாது, நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்கறியோ? பாட்டி அது இல்ல, உங்களால தனியா செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதான் உன்னை துணைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். எங்க கூட வந்து விவசாய வேலை பார்க்க வரியா? பாட்டி நானா? ஏக்கா, புழுக்கு எதுக்கு கூப்பிடுறிய? அவன் நல்லா படிச்ச பிள்ளை, சேத்துல மிதிச்சு வேலை பார்க்க முடியுமா அவளால? தங்கச்சிமா, இப்படி சொல்லி சொல்லிதான் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காவ. போன்ல ஷேவ் அக்ரிகல்ச்சர்னு ஹேஷ்டாக் போட்டா மட்டும் பத்தாது. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைக்கணுமா? அப்பந்தான் எதிர்கால சந்ததிகள் சோத்துல கை வைக்க முடியும். இல்லனா ரைஸ் டேப்லெட், பருப்பு டேப்லெட், மீன் டேப்லெட், இப்படி டேப்லெட்டை வாங்கி தின்னுட்டு படுத்து கிடக்க வேண்டியதா. சோத்தை கண்ணால கூட பார்க்க முடியாது. ஏக்கா, அப்படி மாத்திரை வாங்கி போட்டுட்டு எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? வயிறு முழுக்க சோத்தை தின்னாலே நடமாட முடியல, அங்க குத்துது இங்க குத்துதுன்னு கிளவுனாரு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணியாரு. மாத்திரை தின்னா எப்படி வயிற்றுக்கு பார்த்தோம்? அதாம எனக்கும் தெரியல. அந்த கவலையில தான் நான் ஏன் கலப்பைய தூக்கிட்டு வந்துட்டேன். நீயும் விவசாயம் சொன்ன உடனே என் பின்னாடியே வந்துட்டா. கொழுந்தனாரும் வாரேன்னு சொல்லிட்டாவ, மாமாவும் வாரேன்னு சொல்லிட்டாவ. எல்லாரும் அந்த காலத்து ஆட்கள், அதனால உடனே கிளம்பி வந்துட்டோம். இந்த புழுக்கைய கூப்பிட்டா வர்ற பாத்தியா? 1008 கேள்வி கேக்குது. அந்த சரோஜாவை கூப்பிட்டேனே வந்தாளா பாத்தியா? இவியலுக்கெல்லாம் சோறு கடைக்கார விக்கிறாங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க விவசாயிகளோட கவலைய பத்தி இவியலுக்கு தெரியல, கஷ்டங்கள் பத்தியும் இதுவளுக்கு தெரியல. ஏக்கா, இப்ப உள்ள பிள்ளைலாம் அப்படிதான்க்கா இருக்குது. ஆவியல விடுங்க, நம்ம அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்போம். அவிய எப்படி எல்லாம் வேலை செய்யணும், என்னத்தை விதைக்கணும், எத்தனை மாசம் அதை இது பண்ணணும்னு அவியலுக்கு எல்லாம் தெரியும். அவியல ஒரு விவசாயி இல்ல,
ஆமா தங்கச்சிமா, அக்கா விவசாயிங்கிறதுனால தான் நம்ம தங்கச்சிகளுக்கும் அதே ஆசை வந்திருக்கு. ஆமாக்கா, இல்லன்னா மெட்ராஸ்ல இருந்த உங்களுக்கும் இந்த ஊர்ல கிடக்கு எனக்கும் இந்த மாதிரி ஆசை வந்திருக்குமா? எல்லாம் அக்கா கிட்ட இருந்து வந்ததுதான். ஆமாண்டா தங்கச்சி, அக்காவோட காத்து நம்மளுக்கும் அடிச்சிருக்கு. சரிக்கா, யாராவது வாங்க போவோம். ஏ புளிக்க வாடியா இல்லையா? பாட்டி நீங்க போங்க, நான் கதவை போட்டுட்டு வர வாரேன். ஆமா, பெரிய மாட மாளிகை உள்ள அப்படியே கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்குது. மூடாம வர முடியாத புளிக்க. பாட்டி அவர் என்ன கொஞ்ச நேரத்துல சாப்பிட வருவார்ல, அதான் பூட்டிட்டு சாவிய அந்த கல்லுக்கடியில வச்சுட்டு வரேன். அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டா வந்து சாப்பிட்டுட்டு போவார்ல. சரி புளிக்க, நீ ஒரு குடும்ப இஸ்திரி தான். தேங்க்ஸ் பாட்டி. நீங்க கொஞ்சம் மெதுவா நடந்து போங்க, நான் இப்ப டக்குன்னு பூட்டிட்டு வந்துடுறேன். இல்லனா எனக்கு வழி தெரியாது. சரி சரி, இன்னும் 2-3 வீட்டுல கூப்பிட வேண்டியிருக்கு, அப்படியே கூப்பிட்டுட்டு போறோம். நீ வா, அந்த முக்கில தான் நிப்போம். சரி பாட்டி. விவசாயி விவசாயி நாங்கள் ஒரு விவசாயி. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன். காதல் என்னும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்பும் நான் மிதந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் அங்கே துளைந்தேன். காதல் வைத்து காத்திருந்தேன். கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு படுபாவியும் வரமாட்டான். பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தேவையில்லாம மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே. நான் ட்ரீம் சாங் பாடிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. குடிமி, இப்படியே பாடிக்கிட்டே இருந்தா எல்லாம் வாழ்க்கையில கிடைச்சிடுமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு இருக்க ஒரு வீடு கூட இல்ல. நானே ஏதோ ஆட்டி பாட்டி தான் என் மனசை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏழை குடுமி அது இல்ல, இப்படியே ஆடி பாடிட்டு கிடக்குறதுக்கு எங்க கூட வந்து விவசாயம் பண்ணலாம்ல. என்னது விவசாயம் பண்ண போறீங்களா? யாரா? ஏழா நானும் அக்காவும் தான். It's so funny. ஐயோ பூதம். ஏக்கா, அந்த குடுமி சிரிப்பு தான் அப்படி இருக்கு. ஏழை குடுமி எதுக்கு சிரிக்கிறா? பாட்டி, வயசான காலத்துல ஒரு கிளாஸ் தண்ணி கூட உங்களால தூக்கி குடிக்க முடியாது, யாராவது குவாடிட்டு வந்து தரணும். நீங்க எப்படி போய் விவசாயம் செஞ்சுக்கிடுவீங்க? அதெல்லாம் ஆவற கதையா? குடிமி, ஆவுமா ஆவாதானே? அங்க வந்து பாரு, நாங்க விவசாயம் செய்ய தான் போறோம். ஏலா நாங்க மட்டும் இல்ல, அந்த புழுக்க வார, அப்புறம் வானர் எப்பயாவது வாரன்னு இருக்கா, சேகரும் வாரான். என்னது சிகர் வரானா? ஆமா குடிமி, மாடு கொண்டுட்டு வாரான். அப்படியா? அதான் நீயும் வாரியான்னு கேட்கலாமேன்னு வந்தோம். என்னலாம் குடுமி வாரியா? சரி வாரேன். எவ்வளவு சம்பளம் தருவீங்க? என்னது சம்பளமா? ஷாடஜா சொன்னா ஏதோ கக்குஷ் கல்வி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, விவசாயத்துக்கு கூடுவோன்னு நினைச்சிட்டு வந்த, சம்பளம் கிம்பளம்னு பேசியா? இந்த வாண்டானவியல் எதுக்கு தான் இப்படி இருக்காவளோ? நான் ஆபீஸ் வேலைக்கு தான் போறேன், எல்லார்கிட்டயும் கக்குஷ் கழுவுற வேலைன்னு சொல்லிட்டு இருக்காவ. குடிமி, உண்மையை தானே சொல்லியா? அதுல ஒரு உண்மையும் கிடையாது. நான் ஆபீஸ் வேலைக்கு தான் போறேன். ஏலா தோட வேலைக்கும் வா. வாரேன். எவ்வளவு சம்பளம் தருவியா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தருவியல்ல? இங்க பாரு குடிமி, நாங்களே இனிதான் நிலத்தை உழுது விதை போட்டு விவசாயத்தை ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள சம்பளம் 500 தருவியலா 5000 தருவியலான்னு கேட்காத. சும்மாயா வந்து விவசாயம் செய்ய முடியும்? எங்களுக்கு வந்து செய்யறதுக்கு கூலி வேணும்ல. எவ்வளவு தாரியன்னு சொல்லுங்க. ஏலா குடுமி, இது வரைக்கும் யாரும் சம்பளம் பேசல, சும்மா தான் வாராவ அவ்வளவு நேரம். அதுக்காக நானும் சும்மா வர முடியுமா? என்னால முடியாது, நானே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். எனக்கு கண்டிப்பா சம்பளம் வேணும். இங்க பாரு குடிமி, சம்பளம் கொடுக்கறதுக்குலாம் கை காசு ஒத்த பைசா கிடையாது. விவசாயத்தை செஞ்சு முடிச்சாதான் எவ்வளவு லாபம் வருதுன்னே தெரியும். எம்மா, அப்ப லாபத்துல பங்கு தாங்க. எம்மா சூப்பர்மா, வேற லெவல் ஐடியா. சாமி மாமா நல்ல ஐடியா கொடுத்தனா? சூப்பர் ஐடியாமா. பாட்டி, அப்ப லாபத்துல பங்கு தாங்க. ஏழை குடுமி, இன்னைக்கே நட்டு இன்னைக்கே வரப்போதா என்ன லாபம்? அதெல்லாம் குறைஞ்சது 3ல இருந்து 6 மாசமா தான் ஆகும். அதுக்கு பிறகுதான் லாபத்தை பார்க்க முடியும். சாரி பாட்டி, நான் வேலைக்கு வரேன். ஆனா காலையில 9 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும். அப்புறம் 5 மணிக்கு மேல வந்து வேலை பார்க்கறேன். நடுவுல நான் ஆபீஸ்க்கு போயிடுவேன். லாபத்துல இருந்து எங்களுக்கு பங்கு தந்துருங்க. ஆமா, காலையில கொஞ்ச நேரம் பார்க்க வருவாளா, சாயந்தரம் கொஞ்ச நேரம் பார்க்க வருவாளா? இதுக்கு லாபத்துல இருந்து எப்படி பங்கு தர முடியும்? சம்பளம் தர முடியாதுன்னு சொல்லி எல்லாத்துனால தான் பங்கு கேக்குறோம். சரி குடிமி,
நீ இந்த மாதிரி வேலைக்கு வா, லாபத்துல இருந்து 10% தாரோம். ஆமா, உனக்கு 30-15 கொடுத்தாச்சுன்னா மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்க? 10% தான் தர முடியும். வேணா யோசிச்சுட்டு எங்க பின்னாடி வேலைக்கு வாங்க. நாங்க போயிட்டே இருக்கோம், வந்து சேருங்க.